எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பிரசன்னத்தில் இவரோ பிரபஞ்சம் தந்த பொக்கிசம், ஒளி தந்த சிலை. ஜோதிடத்தை தன் பாணியில் எளிமையாக கூறுபவர். ஜோதிடவானில் உலாவரும் ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஆனந்தி அம்மா அவர்களை 90s கிட்ஸும் திருமண தடையும் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். இந்த வலைத்தளத்தில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் பார்த்து கொண்டிருக்கும் வாசகர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 90s கிட்ஸ் திருமண தடை. அதாவது இப்ப 2K கிட்ஸு கூட கல்யாணம் நடந்து குழந்தையோட இருக்கிறாங்க. ஆனா 90s கிட்ஸ் நிறைய பேர் நம்ம திருமண தடையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை காமெடியா இப்ப நிறைய யூடியூப் சேனல்கள்ல ரொம்ப நிறைய விமர்சனங்கள் போடுறாங்க. அப்ப அந்த 90ஸ்ல பிறந்தவங்க தனக்கு திருமண தடைக்கு என்ன காரணம்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே கொடூரமான விஷயம் தானே. ஒரு மனிதராக பிறந்தா அவனுக்கு உரிய வயதுல என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரணும். உரிய வயதுல வேலை கிடைக்கணும், உரிய வயதுல கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும். இது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடிய ஆசைகள். ஆனா அந்த 90s கிட்ஸ் அப்படி என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட்டே வந்துருச்சு. இதுக்கு பட்டிமன்றமே வைக்கிற அளவுக்கு நிறைய விவாதங்கள் அங்கங்க வலைதளங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. அதை கேட்கும் போது பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்லையா. ஏன்னா நம்மளும் ஜோதிடர், நம்மள நம்பி அந்த 90ல பிறந்தவங்க நிறைய பேர் வர்றாங்க இல்லையா. அதான் 90s அப்படிங்கிறது 1990ல இருந்து 1999 வரைக்கும் பிறந்தவங்க தான் 90s கிட்ஸ். இதுல ஒரு ஜாதகத்துல ஒரு எவ்வளவு பெரிய தோசை இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதுன்றத நம்ம சில எளிய விதிமுறைகள்ல நம்ம சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு 7ஆம் அதிபதிக்கு சம்பந்தம் இருந்தா அந்த ஜாதகத்துல எவ்வளவு பெரிய கொடூரமான அமைப்பான தோஷமாக இருந்தா கூட கண்டிப்பா கல்யாணம் நடந்துருங்க. ஆணித்தரமா கல்யாணம் நடக்கும். நம்ம ஸ்டாம்ப் ரூல் போட்டு எழுதியே கொடுத்துடலாம். அது மாதிரி லக்னாதிபதிக்கும் 10ஆம் அதிபதிக்கும் சம்பந்தம் இருந்தா கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும் நம்ம எழுதி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு ஜாதகத்துல கர்ம வினைப்படி நடக்க வேண்டிய சம்பவங்களை, விதிப்படி நடக்க வேண்டிய சம்பவங்களை நிர்ணயம் பண்றவர் 10ஆம் அதிபதி தான். அந்த கர்மாதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அந்த ஜாதகத்துல அந்த கர்ம வினைப்படி அவருக்கு நடக்க வேண்டிய சம்பவங்கள் வாழ்க்கையில எளிமையா நடந்துரும். அது மாதிரி நிறைய பேர் எப்பயுமே இந்த செவ்வாய் தோசம், ராகு தோசம் இதையே சொல்லி 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 சொல்லிதான் நம்ம மக்கள் மனசை ஓவரா புண்ணடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப ஜோதிடத்து மேலே அந்த 90s கிட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப வெறுப்பாயிருச்சு. அந்த அளவுக்கு ராகு தோசம், செவ்வாய் தோசம் இதையே தான் பேசுறாங்க. உண்மையிலேயே ராகு தோசம், செவ்வாய் தோசம் ஒரு சில குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு உட்பட்டு தாங்க தன்னோட வேலையை செய்யும். இப்ப ராகு தோசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லக்னம் 2, 7, 8 இந்த 4 பாவங்கள்ல இருக்கிறத ராகு தோஷம்னு சொல்றாங்க. இந்த ராகு தோஷம் இருந்து இப்ப நம்ம அப்பா தாத்தா அவங்க காலகட்டத்துல ராகு தோஷம் இருந்து கல்யாணம் நடந்தவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்களா வாழலையா, ஒரு சில விஷயங்களை நம்ம உள்ளாண்டு உள்நோக்கி பார்க்கணும். இந்த உள்நோக்கி பார்க்கும்போது சில நுட்பமான சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்ப அன்னைக்கு ராகுகேது இல்லையா, அன்னைக்கு செவ்வாய் இல்லையா, இந்த டவுட் எல்லாருக்குமே வருது இல்லையா. லக்னத்து கூடயோ லக்னாதிபதி கூடயோ ராகுகேது இருக்கும்போது, அதாவது லக்னத்து கூட 1, 2, 7, 8 தனித்த ராகுகேதுகள் இருந்தா கண்டிப்பாக பெருசா பாதிக்காது. அதே நேரத்துல உங்களுக்கு லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த லக்னாதிபதி கூட போய் ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ, அதே மாதிரி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர் 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. இந்த 2 7ஆம் அதிபதிகள் கூட நல்லா புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல, 1, 2, 7, 8 இருக்கிற ராகு கேதுக்கள் பாதிக்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட லக்னாதிபதி கூடயோ, உங்க ஜாதகத்துல உள்ள 7ஆம் அதிபதி கூடயோ, உங்க ஜாதகத்துல உள்ள குடும்பாதிபதி கூடயோ சேர்ந்திருந்தால் மட்டுமே அதிகமான பாதிப்பை கொடுப்பாங்க. இல்லைன்னா பெரிய பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏதோ ஒரு 100ல ஒரு 10%, 5% வேலை செய்யக்கூடிய தோஷத்தை வந்து நம்ம வந்து பெருமையா அதிகப்படுத்தி வந்து பேசி நமக்கு பலன் சொல்ல தெரியாம அவங்கள வந்து திசை திருப்பி வந்து விடுறாங்க. இது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம். ரெண்டாவதுங்க, இப்ப கலத்திர காரகன் அப்படின்ற கிரகம் வந்து ரொம்ப வந்து முக்கியம். ஆணுக்காக இருந்தாலும் முக்கியம், பெண்ணுக்காக இருந்தாலும் வந்து முக்கியம். இப்ப பெண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கலத்திர காரக கிரகம் வந்து செவ்வாய். ஆணை பொறுத்த வரைக்கும் கலத்திர காரக கிரகம் வந்து சுக்கிரன். இந்த செவ்வாய்க்கோ சுக்கிரனுக்கோ ராகுவுக்கும் கேதுவுக்கும் சம்பந்தம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து திருமண தடையை சந்திப்பாங்க. அதுக்காக திருமணம் நடக்காதுன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஒரு காலதாமதமா வந்து திருமணம் நடக்கும். இப்ப ஒரு பெண்ணாக இருந்தா அதிகபட்சம் வந்து ஒரு 24, 25 வயசுக்குள்ள கல்யாணம் நடந்துடணும். இதே இது ஒரு ஆணாக இருந்தா அதிகபட்சம் வந்து ஒரு 27 வயசு வரைக்குமே நம்ம வந்து லிபரலான டைம் வந்து கொடுக்கலாம். ஆனா அந்த 27 வயசுக்கு மேல வந்து போகும்போது வந்து அந்த ஜாதகருக்கும் மன உளைச்சல் வந்துருது. உண்மையிலேயே அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி பார்க்காம மொட்டையா வந்து ராகு கேது செவ்வா அப்படின்னு வந்து பிளாங்கா வந்து முத்திர குத்திடுறாங்க. இப்ப ராகு தோஷத்துக்கு நான் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இது இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்தால் மட்டுமே அது வந்து திருமணத்தை காலதாமதமா நடத்தி தருமே தவிர நடத்தாம வந்து போகாது. நடந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரிவினைகளையோ ஏதாவது பிரச்சனைகளையோ வந்து கொடுக்கலாமே தவிர திருமண தடையை வந்து இந்த கிரக அமைப்புகள் வந்து பண்ணாது. அதே மாதிரி இப்ப செவ்வாதோஷம் வந்து எடுத்துக்கங்க. செவ்வாதோஷம் வந்து லக்னம் 2, 4, 7, 8, 12 வந்து நிறைய வந்து ரூல் வந்து சொல்றோம். இது வந்து சிம்மத்துல இருக்கிற செவ்வா வந்து பாதிக்காது, கடகத்துல நீச்சமா இருந்தா கூட செவ்வா வந்து பாதிக்காது, மேசத்துல இருக்கிற செவ்வா வந்து ஆட்சி, இதே மாதிரி விருச்சகத்துல இருக்கிற செவ்வா வந்து ஆட்சி, மகரத்துல இருக்கிற செவ்வா வந்து உச்சம். இப்படி வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கும் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அந்த செவ்வாய்க்கு வந்து குரு பார்வை இருந்தா பெருசா வந்து பாதிக்காது. ஆனா அந்த செவ்வாய்க்கு வந்து சனி சம்பந்தம் வந்து இருந்தா அது வந்து கடுமையான திருமண தடையை கொடுக்குது. இல்ல திருமணம் நடக்காம வேற மாதிரியான சில விஷயங்கள், மனக்கசப்புப்படுற மாதிரியான ஒரு காதல் சம்பவங்கள் இது மாதிரி கொடுத்து அவங்க வந்து அடுத்த நிலைக்கு வந்து போக முடியாம ஒரு மன உளைச்சலை வந்து கொடுக்குதே தவிர அவங்களே வந்து ஜாதகரே வந்து காரணமாயிருவாங்க. ஏதாவது ஒரு அசௌகரியங்களை வந்து சந்திக்கும் போது அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில வந்து ஒரு வெறுப்பு வந்துடும். நமக்கு இனிமே கல்யாணம் ஆகி என்ன செய்ய போகுது, நம்ம ஒரு லைஃப்ல வந்து தோத்து போயிட்டோம், இனிமே அடுத்த லைஃப்க்கு நம்ம வந்து போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஜாதகரே வந்து ரெடி ஆயிடுவாரே தவிர மித்தபடி அந்த கிரக அமைப்புகள் வந்து திருமணம் நடத்தாம வந்து போகாது. அதே மாதிரி ஒரு ஜாதகம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மையான பலன்களை வந்து தீர்மானிக்கிறது வந்து வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் தான் வந்து தீர்மானிக்குது. இந்த 4 கிரகங்களை வச்சே ஜாதகம் இல்லாதவங்க கூட நம்ம வந்து எளிமையா வந்து திருமணம் நடக்கக்கூடிய காலங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்துல வந்து நிறைய ரூல்கள் வந்து இருக்குது. அந்த ஆணிவேர் என்ன, எதனால வந்து திருமணம் நடக்கல அப்படின்றத நம்ம வந்து புரிதலோட சொல்லும் போது கரெக்டான அவங்களுக்கு வந்து திருமண தடைக்கான காரணத்தை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நடக்குமா நடக்காதா, ஏன் நடக்காது, நடக்கும்னா எப்ப நடக்கும், இந்த விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க சொல்லக்கூடிய அந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இதுக்கெல்லாம் மீறி வந்து ஜோதிடத்தையே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவகர்த்தரி தோஷம். இந்த தோஷத்தை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா எங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தந்திரம் வந்து வெளியில் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி இந்த தந்திரத்தை வந்து வெளியில வந்து சொல்லாமலே வந்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ஜாதகம் வந்து திருமண தடையால பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த பாவகர்த்தரி தோஷத்தாலதான் அதிகமா வந்து பாதிக்கப்படுது. பாவகர்த்தரி தோஷமும் இருக்கு, அதுல வந்து யோகமும் இருக்கு. யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு நல்ல கிரகம் இருக்குதுங்க, ஒரு காலத்துல கிரகம் சுக்கிரனே இருக்குதுன்னு வைங்க. அந்த கிரகத்துக்கு வலது பக்கம் வந்து புதன் இருக்குது. ஒரு ஜாதகத்துல வந்து இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மேச லக்னத்துக்கு ஜாதகம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து 7ஆம் இடமான துலாத்துல வந்து சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கண்ணில வந்து புதன் இருந்து விருச்சகத்துல வந்து குரு இருந்தா அது வந்து சுபகர்த்தரி யோகம்னு வந்து சொல்லலாம். அந்த ஜாதகருக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே விருத்தி அடையக்கூடியதாக வந்து இருக்கும். அவர் ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தது, சாபங்கள் இருந்ததுன்னா கூட அந்த தோஷங்கள் வந்து ஜாதகரை வந்து பெரும்பான்மையா வந்து பாதிக்கப்படுறது வந்து இல்ல. இதுக்கு பேர் வந்து சுபகர்த்தரி யோகம். அவங்க வந்து என்ன செஞ்சாலும் அவங்க ஜாதகத்துல வந்து வலுவான எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தோஷம் வந்து பாதிக்காம ஜாதகருக்கு தேவையான சுப பலன்களை அபரிமிதமா வந்து வழங்கிக்கிட்டே வந்து போகுது. இதே இது வந்து பாவகர்த்தரி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதே ஒரு மேசலக்கணத்தை வந்து எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குதுங்க. அதே இது வந்து இப்ப கண்ணில வந்து ஒரு கேது இருக்குது, விருச்சகத்துல வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த திருமணம் தொடர்பான பாவங்கள் 7, 8 இந்த பாவங்களுக்கு வந்து அந்த பாவகர்த்தரியில வந்து மாட்டியது. அந்த 7ஆம் அதிபதி இருக்கிறார் இல்லையா, அந்த 7ஆம் இடத்துல அந்த நிக்கிறக்கூடிய அந்த செவ்வாய்க்கு லக்னாதிபதிக்கு, மேச லக்னம்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அவர் வந்து லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி வந்து அசுப கிரகங்களால வந்து பீடிக்கப்பட்டதுனால அவருக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து எல்லாமே வந்து காலதாமதமாகவும் தடை தாமதங்களாகவே வந்து இருக்கும். அப்ப இப்ப பிரச்சனை வந்து எங்க இருக்கு, இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, இது வந்து செவ்வாதோஷ ஜாதகம், அதனாலதான் கல்யாணம் நடக்கலன்னு சொல்றாங்களா சொல்லலையா? அப்ப
விதி என்ன, அந்த கொடுப்பனை அந்த ஜாதகத்துல என்ன இருக்கு, என்ன மாதிரியான பிரபலங்களால அந்த ஜாதகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து உணரணும். உணராம வந்து சும்மா பிளாங்கா வந்து இது வந்து 7ல செவ்வாய் அப்படின்னு வந்து கல்யாணம் நடக்கல அப்படியெல்லாம் வந்து சொல்லவே வந்து கூடாது. உண்மை அது என்ன அப்படின்றத சொல்லணும். நீங்க வந்து இப்படி கூட சொல்லலாம், அதுக்கு ஜாதகத்துக்கு நீங்க பலன் சொல்லலாம். மேச லக்னத்துக்கு அட்டமாதிபதியுமே வந்து செவ்வாதான், அவர் வந்து 7ல இருக்கிறதுனால காலதாமதமா திருமணம் நடக்கும்னு வேணா நீங்க சொல்லலாம். அதை கூட நம்ம வந்து அந்த ரூலை வந்து ஒத்துக்கலாம். ஆனா 7ல செவ்வாய் இருக்குது இது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. சில பேர் இது என்ன சொல்றாங்க, காலபுருஷ தத்துவத்துப்படி நம்ம வந்து அதுக்கு வந்து பலன் சொன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது சுக்கிரன் வீட்டுல செவ்வாய் தானே, ஏன் அதை ஏத்துக்க கூடாது? சுக்கிரன் வீட்டு செவ்வாய் வந்து கண்டிப்பாக வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இறக்கமான சூழ்நிலையை தானே கொடுப்பாரு. ஆணுக்கு வந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கத்தானே செய்வாரு, எப்படி கொடுக்காம போவாரு? இப்படி விதிகள் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து அதிகமான ரூல்கள் வந்து நிறைய வந்து இருக்குது. அந்த பாவகர்த்தரி தோஷம் வந்து அதிகமா வந்து பாதிக்குது. இப்ப இந்த பாவகர்த்தரி தோஷம் வந்து எந்த விதமான பாதிப்பை கொடுக்குதுன்றத நம்ம பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஏன்னா நம்ம டாபிக்கே வந்து 90s கிட்ஸுக்கு ஏன் வந்து திருமண தடைன்னு தான் நம்ம வந்து டாபிக்கு. இப்ப இன்னொரு பாதிப்பு வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது பாவகர்த்தரி தோஷம் ஒண்ணு மெயினான பாதிப்பு. இன்னொன்று வந்து கிரக சேர்க்கை. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து ஒரே ராசியில வந்து சேரும் போது அந்த பாவகங்கள் சார்ந்த பலனை வந்து ஜாதகர் வந்து முழுமையா வந்து அனுபவிக்க முடியாம வந்து போயிருது. இப்ப இதே வந்து ஒரு மேச லக்னனே நம்ம வந்து எடுத்துக்கங்க. அவருக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து புதனும் சுக்கிரனும் வந்து சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது துலாத்துல வந்து புதனும் சுக்கிரனும் வந்து சேர்ந்திருக்குது அப்படின்னா 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறாங்க. 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேரும் போது ஜாதகருக்கு வந்து திருமண தடையை தரும், இல்ல திருமணம் நடந்து விவாகரத்தை தரும், இல்ல திருமணமே நடத்தக்கூடிய அளவுக்கு ஜாதகருக்கு வந்து பொருளாதார குறைபாடு வந்து இருக்கும். இப்படி அந்த கிரக இணைவுகள் தான் வந்து பிரச்சனையை வந்து அதிகமா வந்து தருது. இதே இந்த புதன் சுக்கிரன் சம்பந்தம்லாம் வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வந்து கிரக அமைப்பு, கிரக சேர்க்கையா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த சனி ராகு சம்பந்தம், இந்த சனி கேது சம்பந்தம், இது வந்து ஒரு அபத்தமான ஒரு கிரக சேர்க்கையா வந்து ஜோதிடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காரியும் ராகுவும் வந்து சேர்ந்தால் அந்த ஜாதகம் வந்து வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ராசி மண்டலத்தை வந்து மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம்னு வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப மேச மண்டலத்துல இருக்கிற கிரகங்கள் வந்து ஜாதகரோட சுயகர்மாப்படி வேலை செய்யுங்க. சிம்ம மண்டலத்துல இருக்கிற கிரகம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டனோட கர்மாப்படி வேலை செய்யும். தனுசு மண்டலத்துல இருக்கிற கிரகங்கள் வந்து ஜாதகரோட அப்பாவோட கர்மாப்படி வேலை செய்யும். அந்த அப்பாவோ அந்த ஜாதகரை வச்சுட்டு போற கர்மாவை திரும்ப தொடர்றதுக்கு வந்து பேரை வருவான்னு சொல்லக்கூடிய இடம் தான் அந்த தனுசு மண்டலம். இப்ப நம்ம அந்த 90s சொல்ற அந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் வந்து வந்து தனுசுல இருந்தாரு. அந்த தனுசு மண்டலத்துக்கு வந்து உள்ள போயிட்டாரு. அந்த தனுசு மண்டலத்துல வந்து கர்ம, அதாவது தனுசு மண்டலமே வந்து கர்ம பதிவுகளை வந்து அதிகமா சொல்லக்கூடிய மண்டலங்க. அங்கதான் வந்து காலபுருஷ 10ஆம் அதிபதி சனியோட வீடு இருக்கு, 11ஆம் அதிபதியோட சனி வந்து இருக்குது. எப்பயுமே சனி அப்படிங்கிற கிரகம் வந்து தடை தாமதத்தையும் அதிகமா வந்து கொடுக்குற கிரகம், அது ஒரு காரணம். இப்ப 1990ல பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தனுசுல வந்து இருந்தாரு. இருங்க, தனுசுல வந்து இருந்தாரு. என்ன அதே மாதிரி மகரத்துல வந்து ராகு, கடகத்துல வந்து கேது வந்து இருந்தாரு. இந்த காலகட்டத்துல பிறந்தவங்கல்ல நிறைய பேருக்கு கல்யாணமும் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு கல்யாணமும் ஆகல. அப்ப நம்ம பிளாங்கா வந்து எந்த லக்னத்துக்கு கல்யாணம் நடந்தது, எந்த லக்னத்துக்கு கல்யாணம் நடக்கலன்னு நம்ம வந்து நிரூபிக்கணும் இல்லையா? நடந்தவங்களுக்கு என்ன காரணத்தினால நடந்தது, என்ன காரணத்தினால நடக்கல அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் இல்லையா? எல்லா லக்னத்துக்கும் நடந்தது, எந்தெந்த லக்னத்துக்கு நடக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், மேச லக்னம், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து நடக்கல. இந்த எல்லா லக்னத்துக்கும் நடந்திருக்கு. ஏன் இந்த 5 லக்னத்துக்கு மட்டும் நடக்கல? இதுக்கு என்ன விதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2ஆம் இடங்கிறது வந்து 1ஆம் இடங்கிறது வந்து ஜாதகர், 2ஆம் இடங்கிறது வந்து குடும்பம், 7ஆம் இடங்கிறது வந்து கலத்திரஸ்தானம், 8ஆம் இடங்கிறது வந்து ஆணுக்கு ஆயுள், பெண்ணுக்கு வந்து மாங்கல்யம். இப்ப ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இத்தனை பாவகங்கள் வந்து திருமணத்துக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஆனா நம்ம வெறுமனே வந்து இப்ப நம்ம வந்து ஆய்வுக்காக நம்ம எடுத்திருக்கிறது வந்து அந்த சனி ராகு கேது மட்டும்தான் எடுத்திருக்கோம். குருவை கூட நம்ம வந்து எடுக்கல. ஏன்னா குருங்கிறவர் வந்து ஒரு ஜாதகத்துல அவர் ஏற்பட்ட காயத்துக்கு வடுக்களுக்கு வந்து மருந்து போடுறவர். அப்போ அவரை வந்து நம்ம வந்து புனிதத்தன்மையான இடத்துலதான் வந்து எடுத்திருக்கோம். ஒரு கிரகம் வந்து எந்த பாதிப்பை கொடுத்துச்சோ அந்த பாதிப்பை கொடுத்த கிரகத்துக்கு வந்து அவர் வந்து மருந்து போட்டு அதை ஆக்கி சரி பண்ணி விட்டு ஜாதகர் வந்து அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போறவர் குரு. அப்ப அவர் சுபகிரகன்றதுனால நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து சேர்க்கல. இப்ப நம்ம ஆய்வுக்கு எடுத்திருக்கிறதே வந்து சனி ராகு கேதுவை தான் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். இப்ப 1990ல பிறந்தப்ப என்ன அவங்களுக்கு வந்து மேச லக்னமாக இருந்தால், ஒருத்தவங்க வந்து மேச லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏன் திருமணம் நடக்கல? அதாவது லக்னாதிபதி வந்து செவ்வாய், என்ன 7ஆம் அதிபதி வந்து அவங்களுக்கு வந்து
சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் வந்து பாவகர்த்தடியில வந்து மாட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நடக்கல. இதெல்லாம் விட ஒரு ஆணித்தரமான கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுக்கேது மையப்புள்ளின்னு ஒரு விஷயம் வந்து உண்டுங்க. அந்த ராகுக்கேது மையப்புள்ளியில லக்னமும் 7ஆம் இடமும் மாட்டி இருந்தா அவங்களுக்கு வந்து காலதாமதமா திருமணம் நடக்குது, இல்ல திருமணம் நடந்து வந்து மன உளைச்சலை வந்து தருது. இப்ப மேசலக்கணத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே, துலாலக்கணத்துல பிறந்த எல்லாருக்குமே வந்து அந்த 90 காலகட்டங்கள்ல வந்து 4ஆம் இடத்துல வந்து ராகுக்கேதுவோ 10ஆம் இடத்துல வந்து ராகுக்கேதுவோ இருக்கு. அப்ப நம்ம முதல் சொல்லும் போதே வந்து சொன்ன 10ஆம் இடம் வந்து ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியன்ற ஒரு விதியை நம்ம வந்து சொன்னோம். அந்த விதிப்படிதான் இந்த திருமண சம்பவங்கள் வந்து வாழ்க்கையில வந்து நடக்குது. இப்ப அந்த 1990ல பிறந்தவங்களுக்கு மேசலக்கணத்துல வந்து எந்த கிரகமும் இல்லாம இருந்தா கூட, துலாத்துல எந்த கிரகமும் இல்லாம இருந்தா கூட, அந்த ராகுக்கேது மையப்புள்ளியில லக்னமும் 7ஆம் இடமும் மாட்டினவங்க கண்டிப்பாக வந்து திருமண தடையை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஒரு மிதுன லக்னம் வந்து எடுத்துக்கங்க. மிதுன லக்னத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து குரு, அவர் வந்து எந்த நிலையில இருக்கிறாருன்றது நம்ம வந்து இங்க ஆய்வுக்கே நம்ம வந்து எடுக்கலாம். ஆனா மிதுன லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து சனி வந்து இருப்பாரு. அந்த 90ல வந்து சனி வந்து இருந்தாரு. அப்ப அட்டமாதிபதி போய் வந்து 7ஆம் இடத்துல போய் இருந்திருக்கிறாரு. அப்ப அட்டமாதிபதி போய் 7ஆம் இடத்துல இருந்ததுனால கல்யாணம் நடக்கல. அப்ப இங்க வந்து ராகுக்கேது எந்த இடத்துல வர்றாங்க? இப்ப இப்ப சில பேர் சொல்ற கருத்துப்படி எடுத்துக்கலாம். இந்த கருத்து வந்து 2ஆம் இடத்துல அப்ப வந்து கேது இருந்தாங்க, 8ஆம் இடத்துல வந்து ராகு இருந்தாங்க, அதையும் ஒரு காரணமா வந்து சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த காரணத்தை யாருக்குமே வந்து சொல்ல தெரியல. அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருந்ததுனால அவங்களுக்கு கல்யாணம் நடக்கல. அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து அவங்க வந்து அதாவது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைக்காம மனசு நொந்து கல்யாணத்துக்கே வேண்டாம் வெறுப்பு நிலைக்கு வந்து போயிட்டாங்க வேணா நம்ம வந்து சொல்லலாம். இதே கடக லக்னமா வந்து எடுத்துக்கங்க. இங்கேயும் வந்து கடக லக்னத்துக்கு என்ன பலன் சொல்லியிருப்பாங்க? லக்னத்துல வந்து கேது ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுப்பாரு, வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைக்கு வந்து கேது வந்து அழைச்சிட்டு போல, அப்படிலாம் நிறைய காரணங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 1000 ஜாதகத்துக்கு மேல நம்ம வந்து பார்த்தாச்சு. அது காரணமே கிடையவே கிடையாது. இப்ப கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி தான் வந்து சனி பகவான். அவர் வந்து 6ஆம் இடத்துல வந்து இருக்கிறாரு. அப்ப ஜாதகருக்கு இயல்பாவே வந்து 7 குடையவன் வந்து 6ஆம் இடத்துல இருந்தா திருமண தடை அப்படின்றது வந்து எளிமையான ஜோதிடத்துல வந்து திருமண தடைக்கு உள்ள ரூல்கள்லயே முதல் ரூலே வந்து அதுதானே. 7ஆம் அதிபதி வந்து 6ல இருந்தா காலதாமத திருமணம், இல்ல திருமணம் வந்து ஃபெயிலியர், இப்படி 1000 விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா. இதே வந்து ஒரு சிம்ம லக்னமா வந்து எடுத்துக்காங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 7 குடையவன் யாரு? சனி பகவான். அவர் வந்து 5ஆம் இடத்துல இருந்து தன்னோட 3ஆம் பார்வையால 7ஆம் இடத்தை பார்த்தாரா? அப்ப ஜாதகர் வந்து ஒரு காதல் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அதனால அவருக்கு வந்து மனக்கசப்பு வந்து வந்திருக்கலாம். 7ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால காலதாமதமா திருமணம் வந்து நடக்கலாம். நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்த ஒரு ஜாதகத்துல வந்து குரு சுக்கிரன் செவ்வாய் தாங்க முடிவு பண்ணுது. ராகுகேதுக்கள் வந்து முடிவு பண்றதே வந்து கிடையாது. அதனால ராகுகேதுக்கள் வந்து திருமண தடை அப்படின்ற விஷயத்த நான் வந்து எப்பயுமே நான் வந்து ஏத்துக்கவே வந்து மாட்டேன். இதே மாதிரி இப்ப குரு கேதுவும் சேர்ந்து வந்து கடகத்துல இருந்தாங்க, சனியும் ராகுவும் சேர்ந்து வந்து மகரத்துல இருந்தாங்க. இந்த காலகட்டத்துல பிறந்தவங்களுக்குமே வந்து மேச லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், இந்த 4 லக்னத்துல இருந்து பிறந்தவங்களுக்கு தான் கல்யாணம் வந்து நடக்கல. இந்த 4 லக்னத்துக்கு வந்து அந்த 7ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல போறது, 6ஆம் அதிபதி வந்து 7ஆம் இடத்துல போறது, இதுதான் வந்து காரணமாக அமைஞ்சதே தவிர உண்மையிலேயே வந்து அந்த ராகுக்கேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ இந்த மாதிரி ப்ராப்ளமே வந்து கிடையாது. சனி வந்து எந்த கிரகம் கூட வந்து சேர்றாரோ அந்த பாவக பலனை வந்து 2 வினையூக்கி கிரகங்கள் வந்து சேரும் போது அதோட பலனை வந்து சுருக்கி விட்டுறாங்க. அந்த பலனை வந்து ஜாதகருக்கு வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து தள்ளிட்டு போயிடுறாங்க. இதுல இந்த கிரக சேர்க்கையில வந்து நம்ம வந்து சனிக்கேது சேர்க்கைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். சனிக்கேது சேர்க்கை வந்து சசமகா யோகம்னு நம்ம வந்து சொல்லலாம். சசமகா யோகம் அப்படின்னா ஒரு பற்றற்ற நிலை, ஒரு சன்னியாச நிலை, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்படைய செய்யக்கூடிய நிலைன்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த அதே மாதிரி வந்து 1992ல பாருங்க, கேது வந்து மிதுனத்துல இருந்தாரு, ராகு வந்து தனுசுல இருந்தாரு, சனி பகவான் வந்து மகரத்துல இருந்தாரு. இப்ப இதே ரூல் தான். இப்ப கடகராசியில பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து சனி அட்டமாதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து இயல்பாவே வந்துங்க கடகராசி, சிம்ம ராசி, கடக லக்னம், சிம்ம லக்னம், மகர ராசி, கும்ப ராசி, மகர லக்னம், கும்ப லக்னம், இவங்களுக்கு இயல்பாவே வந்து அந்த சனியும் சந்திரனும் வந்து காலப்பகையான கிரகங்களா வந்து வருவாங்க. சனி சந்திரன் சம்பந்தம் வந்து காலப்பகையான கிரக சம்பந்தம் வரும்போது இந்த தனுசு மண்டலத்துல அந்த சனி பகவான் அந்த பயணிச்ச அந்த காலகட்டங்கள் பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து அதிகமா வந்து கொடுத்துருக்கு. அப்ப காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஆத்மார்த்தமா ஆய்வு பண்ணிதான் நம்ம வந்து பலன் சொல்லணுமே தவிர ராகுக்கேது மேல பழியே நம்ம வந்து போடவே வந்து கூடாது. இப்ப 1993ல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா கேது வந்து ரிஷபத்துலங்க, ராகு வந்து விருச்சகத்துல, சனி பகவான் வந்து
கும்பத்துல இப்ப சனியோட 10ஆம் பார்வை வந்து ராகு மேல பட்டிருக்கு பாருங்களேன். இப்ப இந்த காலகட்டத்துல பிறந்தவங்க நிறைய பேர் வந்து திருமணம் நடக்காம இருந்திருக்காங்க, நடந்து வந்து ஃபெயிலியரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல அந்த கேது கூட வந்து செவ்வாயோ, கேது கூட சுக்கிரனோ, ராகு கூட செவ்வாயோ சுக்கிரனோ சேர்ந்தவங்க கடுமையான திருமண தடையை சந்திச்சிருக்காங்க. அது மாதிரி சனி கூட சந்திரன் சேர்ந்தவங்களும் இந்த 1993ல பிறந்தவங்களுக்கு நடந்திருக்குது. இப்ப 1994ல எடுத்துக்காங்க, நம்ம அந்த சசமகா யோகம்னு சொன்னோம் இல்லையா, சனிக்கேது சேர்க்கைன்னு சொன்னோம் இல்லையா. அப்ப வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில இருந்தாரு, கேது பகவான் வந்து மேச ராசியில இருந்தாரு. சனி பகவான் வந்து ஒரு ராசியில வந்து 2.5 ஆண்டு காலங்கள் வந்து இருப்பாரு. இதே கேது பகவான் வந்து ஒரு ராசியில வந்து 1.5 ஆண்டு காலங்கள் வந்து இருப்பாங்க. எப்பெல்லாம் பாருங்க, இப்ப அந்த சனிக்கேது சம்பந்தம் வந்து இப்ப மட்டும் நடக்கலைங்க. இப்ப 1973ல பிறந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து சனிக்கேது சம்பந்தம் வந்து மிதனத்துல வந்து இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல பிறந்தவங்க வந்து கல்யாணம் ஆகாம இருந்தாங்களா? அந்த காலகட்டங்கள்ல இங்க ஒரு ஜாதகருக்கு வந்து முடிவெடுக்கிற தன்மையை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கல. எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும்ன்றத வந்து ஒரு ஜாதகர் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட தெரிவிக்க முடியாது. அவங்க அப்பா அம்மா பார்த்து இந்த பொண்ணை பையனை கெட்டிக்கோ அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த வாழ்க்கையை அவங்க ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து பழகுனாங்க. ஆனா இன்னைக்கு மனநிலை வந்து அப்படி இல்லையே. இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் என்ன பண்றாங்க, அதாவது ஒரு 16 வயசு 18 வயசு பிள்ளைங்க எல்லாம் எப்ப வந்து எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வரும்ன்ற அளவுக்கு கேட்கற அளவுக்கு அவங்க மனநிலை வந்து மாறிடுச்சு. நான் யாரை கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு கல்யாணம் பண்ண வரப்போறவர் வந்து இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா, வர்றவர் வந்து அந்த சம்பளம் வாங்கணும், வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும் அப்படின்னு 1000 கண்டிஷன் வந்து போடுறாங்க. இப்ப இங்க காரணம் வந்து ஜாதகம் காரணமான்னு நம்ம வந்து ஒரு விவாதமே வந்து பண்ணலாம். இப்ப அந்த 1994ல வந்துங்க சனி வந்து கும்பத்துல இருந்தப்பையும் கேது வந்து மேசத்துல இருந்தப்பையும் அந்த மீனங்கிற கட்டை வந்து காலியா இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த கட்டத்துல வந்து சுக்கிரனோ செவ்வாயோ மாட்டினவங்களுக்கு திருமணமே வந்து இன்னும் நடக்கல. எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் நடக்கவே இல்லைங்க 1994ல. இத காலபுருஷ தத்துவத்துப்படி இதுக்கு வந்து பலன் சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பாக்குறவங்க வந்து சுக்கிரன் உச்சம் அதனால வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அந்த சனிக்கேது சம்பந்தம் வந்து அவங்களுக்கு வந்து வரன் மேல வந்து ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து அந்த வரன் அமையாம அவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு தாழ்வுண மனப்பான்மையை வந்து ஏற்படுத்திடுச்சுன்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப அந்த சனிக்கேதுக்கும் மத்தியில இருந்து பாவகத்தரி தோஷம் நம்ம வந்து ஒரு விதி சொன்னோம் இல்லையா. அந்த சுக்கிரன் மாட்டினவங்களுக்கோ செவ்வாய் மாட்டினவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே நடக்கல. இது இன்னொரு ரூலா வந்து நம்ம வந்து சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேசத்துல கேது அப்படிங்கிறது காலபுருஷ லக்னம், என்ன துலாம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷ 7ஆம் இடம். இந்த காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கு வந்து எப்படி சில பேருக்கு வந்து திருமணம் நடந்தா கூட அது வந்து விவாகரத்தா வந்து போயிருக்கு. இல்ல இந்த காலபுருஷ லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் இந்த ராகுகேது சம்பந்தம் இருந்ததுனால சில பேருக்கு வந்து தடைப்பட்டுக்கலாம். என் அனுபவத்துல நான் வந்து பார்க்கல, இது வரைக்கும் அப்படி பார்க்கல. ஆனா 1994ல திருமணம் நடக்காததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ராகு வந்து 4ஆம் இடத்துல வந்துடுறாரு, கேது வந்து 10ஆம் இடத்துல வந்துடுறாரு. இப்ப 4ம் 10ம் வந்து அந்த ராகுகேது மையப்புள்ளியில வந்து ஆட்டுருச்சு. இன்னொன்னு வந்து லக்னம் 7ஆம் இடமும் வந்து ராகுகேது மையப்புள்ளியில வந்து அகப்பட்டுருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கு அப்படின்றதுனால இப்ப பொருத்தத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடத்துல ராகு, அதுவும் காலபுருஷ 7ஆம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒழுக்க குறைபாடு அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அந்த ஜாதகத்தை வந்து தூக்கி தூரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 4ல ராகுவா அந்த பையனை நம்பாத, 4ல ராகுவா அந்த பொண்ணை நம்பாத. ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகத்துக்கு வந்து ஒழுக்க குறைபாடு இருக்குமா இருக்காதா அப்படின்றது 4ஆம் அதிபதி தான் முடிவு பண்ணணும், இல்ல லக்னாதிபதி முடிவு பண்ணணும். அந்த லக்னத்தையும் லக்னாதிபதி என்ன நிலையில இருக்கிறாங்க, அந்த 4ஆம் அதிபதி என்ன நிலையில இருக்கிறாங்க, அதை வச்சுதானே அவங்களுக்கு வந்து திருமண தடைக்கான காரணத்தை வந்து நம்ம வந்து சொல்லணும். இப்ப அதே மாதிரி அடுத்து வந்து 1995ல எடுத்துக்கங்க. சனி வந்து உங்களுக்கு வந்து மீனத்துல இருந்தப்பையும் கேது வந்து மேசத்துல இருந்தப்பையும் அந்த சனி கேதுவுக்கு மத்தியில வந்து கலத்திர காரகிரங்களோ லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியோ மாட்டினவங்களுக்கு நிச்சயமா வந்து திருமண தடை வந்து இருக்கிறதே வந்து 1996ல பிறந்தவங்க தான் ரொம்ப பாவம். எப்படி 94ல பிறந்தவங்க வந்து ரொம்ப பாவமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி 1996ல பிறந்தவங்க வந்து கடுமையா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனத்துல வந்து சனி கேது இணைவு, குரு வந்து தனுசுல. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சனியோட 10ஆம் பார்வை வந்து குருவுக்கு வந்து பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல பிறந்த எல்லாருமே வந்து திருமண தடையை ரொம்ப வந்து அதிகமா வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி திருமணம் நடந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரிவினை வந்திருக்குது, இல்ல குழந்தை இல்லைன்னு வந்து மனக்கசப்புல வந்து பிரிவினை வந்து வருது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனிக்கேது சேர்க்கை வந்து அவ்வளவு ஒரு கொடூரமான மனநிலைக்கு ஜாதகரை வந்து எடுத்துட்டு போயிருது. இப்ப மீன லக்னமா பிறந்தோம்னா லக்னத்திலேயே வந்து விரையாதிபதி சனி கேது கூட சேர்ந்துட்டாரு. என்ன இது
அவங்க வந்து ஒரு கும்பலகரமாக இருந்தாங்கன்னா குடும்பஸ்தானத்துல வந்து சனிக்கேது சேர்க்க. நீங்க பெரிய பெரிய மகான்களோட ஜாதகத்தெல்லாம் நீங்க வந்து எடுத்து பாருங்க. அவங்க ஜாதகத்தெல்லாம் வந்து இந்த ராகவேந்திர ஜாதகம் எடுத்து பாருங்க. அந்த அவங்க ஜாதகத்துல வந்து குரு சனிக்கேது சம்பந்தம் வந்து கண்டிப்பா வந்து இருக்குது. அப்ப சனிக்கேது சம்பந்தம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு பற்றற்ற நிலையை வந்து தருது. திருமணத்துக்குள்ள அமைப்பு வரமாட்டேங்குது. வந்தாலும் வந்து அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை வந்து ஜாதகருக்கு வந்து இருக்கிறது நடக்குது. சனிக்கேது சம்பந்தம் இருந்து கல்யாணம் நடக்காதா அப்படின்னு கேட்டா, அந்த லக்னமோ லக்னாதிபதியோ நல்ல வலிமையா இருந்தா, 7ஆம் அதிபதி சாரத்துல ஏதாவது கிரகம் இருந்தா, 7ஆம் இடத்தை வந்து ஏதாவது கிரகம் வந்து பார்த்தா, அந்த 7ஆம் பாவகம் வந்து தூண்டி கண்டிப்பாக திருமணம் வந்து நடக்குது. இப்ப அந்த அந்த 1996ல வந்து பிறந்தவங்களுக்கு வந்து மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கல. அதே மாதிரி கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கல. கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கல. இப்படி வந்து நம்ம வந்து இந்த வருடங்களை வந்து நம்ம வந்து பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஆய்வுகளை வந்து அந்த சனி வந்து அந்த தனுசு மண்டலத்தை கடக்கிற வரைக்குமே பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கர்ம வினைப்படி அதிகமான தாக்கத்தை கொடுத்து ஒரு மன உளைச்சலை வந்து கொடுத்துருக்குது. இப்ப நம்ம இதுல வந்து இன்னொரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இந்த சனிக்கேது சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நிலையான நிரந்தரமான தொழிலோ உத்தியோகமோ வந்து அமைய மாட்டேங்குதுங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தொழில இருக்காங்க, 6 மாசத்துக்கு ஒரு உத்தியோகத்துல இருக்காங்க. இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து நிலையான ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இருந்தா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து எளிமையா வந்துடும். ஆனா நிலையான ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாத ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணா நம்ம அந்த குடும்பத்தை காப்பாத்தணுமே, கல்யாணம் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வச்சு காப்பாத்தணுமே அப்படின்ற அந்த பய உணர்வுலயே அவங்க வந்து திருமண தடையை வந்து அவங்களாவே வந்து அதிகப்படுத்திக்கிறாங்க. இப்படி ஜோதிடத்துல வந்து உள்ளார்ந்த காரணங்கள் வந்து அதிகமா வந்து இருக்குது. 90s கிட்ஸுக்கு திருமணம் நடக்காததுக்கு அந்த தனுசு மண்டலத்தை சனி பகவான் கடந்த காலம் தான் காரணம் அப்படின்றது என்னோட ஆணித்தரமான கருத்து. இதுவரை பொறுமையாக பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது ஜோதிட கருத்தரங்கு 9வது ஜோதிட கருத்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமதி ஆனந்தி அவர்கள் வந்து ஜோதிட செம்மல் வந்து 90 ஹிட்ஸ் அந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொன்னார். ஏன் திருமணம் நடக்கல, இன்னும் நிறைய நடக்கல அப்படிங்கிறத வந்து உதாரணங்களை சொல்லி, கிரகங்கள் இப்படி இருக்கு, லக்கணத்துக்கு 10 காலச்சக்கரப்படி 10 11 கண்டுக்குது, மிதன லக்கணத்துக்கு நடக்காது, ஒவ்வொரு லக்கணத்தையும் தொட்டு காமிச்சு அந்த இவங்களுக்கு ஏன் திருமணம் நடக்கல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவுபடுத்தினார். அவருக்கு ஒரு சிறந்த பதிவு தந்த அவருக்கு வந்து ராஜநிலை டிவி சார்பிலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்தார்.